ஒரு தரப்பினர் மீது தரப்பினர் ஆதரிக்கிறாங்களா? நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க, மக்களாட்சி பேசுறீங்க. ரெட்பிக்ஸ்ங்கிற ஒரு வலையொலியை முடக்கிறதுக்கு நீங்க முடக்கி போடணுங்கிறீங்க. ஃபெலிக்ஸ் எந்த இதுலயும் பேட்டி கொடுக்க கூடாதுங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? இப்படிப்பட்ட ஜனநாயகம் போற போக்குல பணி ஓய்வு பெற போது அந்த நீதிபதி சொல்லிட்டு போனாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நீங்க எங்களை பற்றி, எங்க குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறு செய்யற உங்கள் ஆதரவு வாடகை வாய்கள் வலையொலிகளின் மீது நாங்க புகார் அளிக்கும் போது புகாராவே ஏற்காத நீங்க, ஒரு குற்றப்பதிவு கூட செய்யாத நீங்க எப்படி நீங்க ரெட்பிக்ஸை நீங்க எப்படி பண்ணுவீங்க? அப்படின்னா இந்த தொலைக்காட்சியில் மேல எல்லாம் நாங்க பதிவு வழக்கு தொடுத்தா அப்படி தப்பா பேசிருச்சுன்னா உடனே முனைக்கு போட்டுருவீங்களா? அரசுக்கு ஆதரவா பேசுகிற வலையொலிகளுக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க, அதை போட்டுருவீங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் சுட்டு செய்தி போட்டாலோ அது முகநூல்ல பதிவு போட்டாலோ ஒரு குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்க அவனை தூக்கி குண்டாஸ் போடுறீங்களா? அப்ப